ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி ஆனியன் வச்சு ஒரு ஆனியன் ரோல் பக்கோடா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஆனியன் ஒரு வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கணும். அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரோலாக இது மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை இதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தோன்னா ஒரு கிறிஸ்பியான ஆனியன் ரோல் பக்கோடா ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.